Hi friends, welcome to Rani'in Iniyaulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம எல்லாருமே டீ கடைகள்ல தேடி தேடி வாங்கி சாப்பிடுற போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நல்ல ஒரு மலைச்சாரல் வீசிக்கிட்டு இருக்கும்போது சுட சுட ஒரு போண்டா கூட ஒரு சட்னி வச்சு சாப்பிடும் போது யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் உருளைக்கிழங்கு போண்டானா யாருக்கு தாங்க பிடிக்காது? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு போண்டா தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாத்துடலாம் வாங்க. போண்டா செய்கிறதுக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு போண்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு கூடையோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. இப்போது தோல் சீவி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போது நமக்கு வேகமாகவும் வெந்துடும். உப்பு சேர்க்கும்போது நல்லா எல்லா இடத்துலையும் கரெக்டாக உப்பு பிடிக்கும். அதனால தான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பொடி பொடி பீஸுகளாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா ஒரு அலசிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகட்டும். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருவோம். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம போண்டாவுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நேராக தான் கீரை போகிறேன். உங்களுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த மாதிரி வேணாலும் சேர்த்துக்கலாம். நேராக வேணாலும் கீரிக்கலாம், பொடியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இஞ்சியும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா அப்படி இல்லைன்னா பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி காரத்துக்கு என்ன வேணுமோ சேர்த்துக்கலாம். காரத்துக்கு எது சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட கருவேப்பிலை மல்லி இலை இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் பச்சை மிளகாய் இஞ்சி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நான் மசிச்சு வச்சுட்டேன். வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பச்சை மிளகா நல்லா வாசமாக வர்ற அளவுக்கு லைட்டாக வதங்கிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்துக்கு தேவையான உப்புமே இது கூடவே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கிழங்குலலாம் உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ வெங்காயத்துக்கு மட்டும் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கலராக இருக்கும். ஸோ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்குங்க, மஞ்சளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சளோடைய பச்சை வாசனை போகாது. அதனால் வெங்காயத்திலே சேர்த்து வதக்கிக்கோங்க.
இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சிடலாம். இப்போ போண்டா போடுறதுக்கு தேவையான மாவு மிக்சரை நம்ம ரெடி பண்ணிடலாம். போண்டா போடுறதுக்கு நான் கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதாவது நான் வந்து டேபிள் ஸ்பூனை விட ஒரு பெரிய ஒரு கரண்டியை வச்சுட்டு ஒரு 3 கரண்டி அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேன். டேபிள் ஸ்பூன் அளந்தீங்கன்னா ஒரு 8 வரைக்கும் டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்குறேன். காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்கும்போது கொஞ்சம் கலரும் அதிகமாக கிடைக்கும் இல்லையா, அதனால. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாஃப்டாக வர்றதுக்கு நீங்கள் சோடா உப்பு வேண்டாம், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கெட்டியாக உள்ள இட்லி மாவு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் புளிக்காததாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மாவு கரைச்சதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு மாவு இருக்குதுன்னு தெரியும். அப்போ உப்பு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கட்டிகளே இல்லாமல் நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விரல் முக்கும்போது அந்த மாவு வந்து நல்லா கோட்டாகி இருக்கணும். இந்த அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்குகளையும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவில் முக்கி பொரிச்செடுக்க வேண்டியது தான். நல்லா மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி இந்த உருண்டைகளில் நல்லா அந்த மாவு கோட்டாகிற மாதிரி ஆக்கிட்டு இந்த மாதிரி பொரிச்செடுக்க வேண்டியது தான். போண்டா பார்த்திங்கன்னா 1 by 1 ஸ்லோவாக தான் போடுவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் போண்டாவை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க, அல்லது அந்த போண்டா உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாகவே மெயின்டைன் பண்ணால் ஈஸியாக நமக்கு உருண்டையாக நல்லா போண்டா கிடச்சிரும். இப்போ நல்லா செவந்துருச்சு, எடுத்துடலாம். சூப்பரான பொட்டேட்டோ போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம மற்ற போண்டாஸையும் போட்டு எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.